Okay, good evening student. Today I am going to discussing about basic concept of chemistry and chemical calculation. Okay, so basic concept of chemistry and chemical calculation அப்படிங்கிற first unit first lesson பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ புக் ப்ரெசன்டேஷனில் பாருங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன். இப்போ அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து எப்படியெல்லாம் இன்வால்வ் ஆகிடுது, அதனுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அல்லது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி ஆனது எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வந்து உணவு வேணும், அடுத்தது உடுத்த உடை வேணும், தங்கிறதுக்கு ஒரு உறைவிடம் வேணும். இந்த மூணும் வந்து மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று. ஓகேவா? அது வேணும், இது இருந்தால் தான் மனிதனால உயிர் வாழ முடியும். அப்படி முக்கியமான அந்த 3 கான்செப்ட்லையுமே இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. கெமிஸ்ட்ரி த சென்டர் ஆஃப் லைஃப். இதில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது எல்லாமே இன் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ். தமிழில் முக்கியமான வேர்டு. ஸோ மீன்ஸ் ஃபுட், ஈட், அட் த கிளாத் டு வீட் அண்ட் பிளேஸ் டு லைஃப். ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கட்டும், போட்டுக்கக்கூடிய ஒரு துணியாக இருக்கட்டும், தங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கட்டும், ஒரு உறைவிடமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறாங்க. தீஸ் ஆர் த 3 பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஓகே, இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இது 3 ரொம்ப பேசிக்கான ஒன்று, இது முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் providing these needs and also helps us to improve the quality of life. Chemistry has produced many compounds such as fertilizers, insecticides, etc. Okay, that could have enhanced the agricultural productions. We build better the stronger building that is sustain different weather conditions with modern cements, concrete mixer and better quality steel. We also have better குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ். ஸோ என்ன ஒரு மனிதனுக்கு தேவையானது இந்த உணவு, உறைவிடம், அடுத்தது உடுத்த உடை, இது மட்டும்தானா? என்ன கிடையாது. இது இல்லாமல் ஒரு தாவரம் வளர்றதுக்கு தேவையான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ அல்லது உரங்களோ அல்லது ஒரு ஸ்டீல், ஒரு இரும்பு அது சம்மந்தப்பட்டதோ, அடுத்தது சிமெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு கெமிஸ்ட்ரி ஆனது ஒரு மேஜர் ரோலா, ஒரு முக்கியமான ஒரு பொருளா என்ன ஆகிட்டு இருக்குது, இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்ட்ரோடக்ஷன்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கெமிஸ்ட்ரி இஸ் எவரிவேர் இன் த வேர்ல்ட் அரௌண்ட் அஸ். உலகத்துல முக்கியமா சுற்று வட்டத்துல எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஒரு முக்கியமான ஒன்று. ஈவன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஏன்னா ஒரு மனிதனுடைய உடலே ஆனது, ஒரு உடம்பே வந்து கண்டிப்பா ஒரு கெமிக்கல்ஸால உருவாக்கப்பட்டது, ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் are responsible for human activities. So the chemistry touches almost every aspect of our life, culture and environment. ஸோ ஒரு மனிதன் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலையோ அல்லது நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலாச்சார முறைகள்லையோ வந்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகிருக்கக்கூடியது கெமிஸ்ட்ரி. த வேர்ல்டு இன் விச் we are living in constantly changing and the science of chemistry continues to expand and involve to meet the challenges of our modern world. அதாவது உலகம் மாற என்ன ஆகிட்டு இருக்குது, கெமிஸ்ட்ரியும் என்ன ஆகிட்டு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்துட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் broad range of new and useful materials that are used in everyday life. ஸோ அப்போ கலாச்சார வேதியியல் மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸா பார்த்தா அப்படின்னா என்னென்ன அப்படின்னா பாலிமர்ஸ் அப்படிங்கிறாங்க. பாலிமர் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான பல படிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம ஒரு துணி இருக்கு, ஒரு பாலிஸ்டர் துணி இருக்கு அப்படின்னாலோ அல்லது நைலன் துணி இருக்கு அப்படின்னாலோ இது எல்லாமே ஒன்று தான் பாலிமருக்கு ஒன்று எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கலாம். டைஸ், அந்த துணிக்கு போடக்கூடிய சாயங்களை எடுத்துக்கலாம். அல்லாய்ஸ், இப்போ ஒரு
மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மெட்டல் இன்னொரு ஏதாவது சம் மெட்டல்ஸோட மிக்ஸ் ஆகி அல்லாய்ஸா ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு எடுத்துக்கக்கூடிய மெடிசின் இருக்கு, மருந்து, இதுலேயும் கெமிஸ்ட்ரி ஆனது இன்வால்வ் ஆயிருக்கு. எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கெமிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆயிருக்கக்கூடியது. அப்பொழுது வந்து எப்ப அப்படின்னா 1980 1980 ஹெச்ஐவி எய்ட்ஸ், ஓகேவா. ஸோ எபிடமிக் பிகன் இன் ஏர்லி 1980s. ஸோ த பேஷண்ட் rarely lived longer than a few years. ஸோ 1980 எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த காலகட்டங்களில் வந்து அளவுக்கு மனிதர்கள் வந்து உயிர் வாழ்வதற்கு வந்து கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் அவனால வாழ முடியும். அதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியாது, இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துட்டு பாரு, infections and people with HIV infections have longer and better life. ஸோ இன்றைய காலகட்டங்களில் ஸோ அவங்க மனிதன் அதாவது கெமிஸ்ட்ரி மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருந்துகள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹெச்ஐவிங்கிற வைரஸோட ஃபைட் பண்ணி அந்த கிருமியை கொண்டு இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுது, வாழறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் enabled us to replace the non eco-friendly compounds such as CFC in refrigerator, அதாவது குளோரோஃப்ளூரோ அப்படிங்கிற மீத்தேன், ஓகேவா, கார்பன், குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு குளிர்சாதன பெட்டி அப்படி இருக்கு அப்படின்னா அதுல வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் அதாவது ஃப்ரீயான் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ரீஃப்ரிஜிரேட்டர்ல என்ன காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா குளோரோஃப்ளூரோஃப்ரீயான், ஓகேவா. ஸோ அதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ குளோரோஃப்ளூரோ கார்பன் அல்லது ஃப்ரீயான் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ அண்ட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் green process. Okay, there are many researchers working in different field of chemistry to develop new drugs, environment-friendly material, synthetic polymer, etc. for the betterment of the society. ஸோ இந்த சொசைட்டியில இப்போ இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படிங்கிறத மட்டும்தான் ரீஃப்ரிஜிரேட்டர்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ நாளடைவுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நேச்சுரலா ஒரு இதையும் யூஸ் பண்ணி நேச்சுரலா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெடிசனை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, மெடிசன் சொல்ல வேண்டாம், இங்க வந்து ஒரு வகையான கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா. ஒரு வகையான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ரீஃப்ரிஜிரேட்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேவா. சரி, நெக்ஸ்ட், ஆஸ் chemistry plays an important role in our day-to-day life, it becomes essential to understand the basic principles of chemistry in order to address the mounting challenges in our developing country. ஸோ இப்போ இதில் நமக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வளர கெமிக்கல்ஸ் அதாவது கலாச்சாரங்கள் வளர கெமிஸ்ட்ரியும் என்ன ஆகிட்டு இருக்கு, வளர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டா கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வளர அந்த நாட்கள் நகர அந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி கெமிஸ்ட்ரியும் நகர்ந்துட்டே இருக்கு. அப்ப புதுசு புதுசா ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் ஒரு கெமிக்கல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் மூலியமாகவும் இதை என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் சொன்னாங்க 1990 எடுத்துக்கிட்டு அப்படின்னா எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெச்ஐவி வைரஸ் தாக்கப்பட்ட ஒரு எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயானது இருந்துச்சு. அந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரானவர் கொஞ்ச நாட்கள்லேயே இறந்துடுறாங்க. ஆனா இப்ப காலகட்டங்கள்ல எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உனக்கு அதுக்கு அந்த கிருமியை எதிர்த்து போராடி அந்த கிருமியை கொள்ற அளவுக்கு மெடிசன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த மனிதன் கொஞ்ச நாட்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு, கொஞ்சம் ரொம்ப நாட்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு இதா இருக்கு, ஒரு வகையா மெடிசின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உனக்கு இன்ட்ரோடக்ஷன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர் மீன்ஸ் பருப்பொருள். ஸோ இதை போர்டில் நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன், அதை பாருங்க. ஸோ இப்போ மேட்டரை வந்து மொத்தம் வந்து அந்த பருப்பொருளை வந்து 2 வகையா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிசிக்கலா ஒன்றும் கெமிக்கலா ஒன்றும் என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ பிசிக்கல் அப்படிங்கிறது வந்து
இயற்பியல் சம்பந்தமானது, கெமிக்கல் அப்படிங்கிறது வந்து அந்த வேதியியலுக்கு சம்பந்தமானது, ஒரு வேதிவினை இயற்பியல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் இஸ் த பிசிக்கல் மேட்டர் அண்ட் இஸ் த கெமிக்கல் மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ பிசிக்கல் அப்படின்னாலே ஒரு பொருள் அப்படிங்கிற சாலிடா இருக்கும், கேஸா இருக்கும், வாயுவா இருக்கும், அந்த மாதிரி மூன்றையும் சம்பந்தப்பட்டு படிக்கிறது எல்லாமே வந்து என்னது பிசிக்கல். பட் அது கெமிக்கல் அப்படின்னா அது சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், அதாவது மிக்சர். ஓகேவா? ஸோ மிக்சரா இருக்கலாம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், அதாவது எந்த ஒரு இம்பியூரிட்டிஸும் மிக்ஸ் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல மிக்ஸா இருக்கக்கூடிய ஒரு மிக்சராகவும் இருக்கலாம் அப்படின்னு மொத்தம் ரெண்டா வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க கெமிக்கல் மேட்டர்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் வந்து மிக்சர் அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் ரெண்டு வகையா டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இந்த மிக்சர் இஸ் ஒன் ஆஃப் homogeneous and heterogeneous. So அப்ப homogeneous mixer சொல்றாங்க, heterogeneous mixer சொல்றாங்க. ஹோமோனா ஒரே மாதிரியான, அப்ப மிக்ஸ் ஆகக்கூடிய ரெண்டு காம்பவுண்ட் ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அது ஹோமோவாகும். மிக்ஸ் ஆகக்கூடிய ரெண்டு காம்பவுண்ட் இது வேற இது வேற, இப்போ எக்ஸாம்பிளா ஏ பி அது ரெண்டு சேரும்போது ஹெட்டிரோ அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஸோ heterogeneous and homogeneous. The next one pure substance எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ டைப்பா டிஃபரன்ஷியேட் பண்ற. ஒன்று வந்து எலிமெண்ட், அனதர் வந்து காம்பவுண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னால இப்போ வந்து அதையும் எலிமெண்ட்டை வந்து ரெண்டு டிஃபரெண்டா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற. ஒன்று மோனோ அட்டாமிக் எலிமெண்ட்ஸ், அனதர் வந்து பாலி அட்டாமிக் எலிமெண்ட்ஸ். இப்போ மோனோ அப்படின்னாலும் சிமிலர். ஓகே, ஹோமோ அப்படின்னு எப்படி ஒன்று ஒரே மாதிரி சொன்னா, அதே மாதிரி மோனோனா ஒன்று. அப்போ பாலி அப்படின்னா ரெண்டோ ரெண்டுக்கு மேலேயோ அப்படின்னு அர்த்தம். இப்ப மோனோ அட்டாமிக் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளா காப்பர் எடுத்துக்கலாம், சில்வர் எடுத்துக்கலாம், கோல்ட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து மோனோ அட்டாமிக் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதே வந்து பாலி அட்டாமிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜன் மூலக்கூறு மாலிகூல்ஸ், ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ், பாஸ்பரஸ் P4. ஓகேவா? தென் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ அப்புறம் ஒரு more than two atoms or ions are combined to give a compound substance. So for examples of carbon dioxide, carbon ஒரு atom இருக்கு, oxygen ஒரு மூலக்கூறு இருக்கு, ரெண்டு சேர்ந்து வந்து carbon dioxide அப்படிங்கிற ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அது வந்து காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு காம்பவுண்ட் இருக்கு எக்ஸாம்பிள். இது மட்டுமா சார்னா குளுக்கோஸ் எடுத்துக்கோ, C6H12O6 அப்படிங்கிற குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னா கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆயிருக்கு, அதனால வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அகைன் ரிமூவ் பண்ண பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். சோ தேர் ஆர் two types, one is the physical, another one is the chemical. Physical only involved for three types. One is the gas, another one is the liquid, another one is the solid. But in chemical there are two types. One is the mixture, another one is the pure substance. Then the mixture are two types. One is the homogeneous, another one is the heterogeneous. But pure substance are two types. There are two types. One is the element, another one is the compound. Okay. Again, the elements there are two types. One is the monoatomic element, another one is the polyatomic elements. Okay, so இதெல்லாம் உங்களுக்கு classification of matter. Okay. Then பாருங்க book presentation எல்லாம் பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னு. ஸோ இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில் இதான் சொல்லியிருக்காங்க என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நான் போர்டில் எழுதி போட்டுக்கிறது அப்படியே சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மேட்டர் ஒன்றும் கெமிக்கல் மேட்டர்ஸ். ஓகேவா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபிசிக்கலில் என்னென்ன இருக்குது, சாலிடு, லிக்விடு, கேஸ் இருக்குது. அதே வந்து கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, சாலிடுக்கு ஐஸ் எடுத்துக்கிட்டாங்க, லிக்விடுக்கு வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டாங்க, கேஸுக்கு வந்து நீராவியை எடுத்துக்கிட்டாங்க, வாட்டர் வேப்பர்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அதே கெமிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக்சர் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க, இன்னொன்று பியூர் சப்ஸ்டன்ஸ். இப்போ மிக்சர் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஒன்று, ஹெட்ரோஜினியஸ் ஒன்னா. இப்போ ஹோமோஜினியஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் டீ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். கிரீன் டீ அப்படின்னா இப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று மொத்தமா என்ன ஆயிடும் அப்படின்னா கரைஞ்சி போய் ஒரே லிக்விடா தெரியும். அதனால இதை ஹோமோஜினியஸ்ன்னு சொல்றாங்க. ஹெட்ரோஜினியஸ்னா தண்ணீரை ஆயில் எடுத்து ஊத்திக்கா அது கண்டிப்பா ரெண்டு லேயரா தான் தெரியும், அதனால அதை ஹெட்ரோஜினியஸ்க்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதே பியூர் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு காப்பர் எடுத்துக்கா, இதுக்கு வந்து காப்பர் சல்பேட் எடுத்துக்கோ. இவே காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? சோ இததான் வந்து உனக்கு இங்க எல்லாத்துலயுமே வந்து தியரியில ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ ஒன்ஸ்
பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்னது? மேட்டர் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் சாலிட், லிக்விட், கேஸ். அவ்வளவுதான். இந்த மூணு வந்து பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். அதே கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்னது? மேட்டர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு மிக்சர் அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ். ரெண்டா இருக்கா? ஸோ பேஸ்ட் ஆன் கெமிக்கல் காம்போசிஷன். ஓகே, மிக்சர் கன்சிஸ்ட் ஆர் மோர் தென் ஒன் கெமிக்கல் என்டிட்டி பிரசன்ட் வித்தவுட் எனி கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? எந்த ஒரு கெமிக்கலும் இன்ட்ராக்ஷன் இல்லாம இருக்குது. தேர் ஆர் கேன் பி ஃபர்தர் கிளாசிஃபைட் ஹோமோ 1 ஹெட்டிரோ 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹோமோவாவும் ஹெட்டிரோவாவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ த பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் composed of simple or molecules. அப்ப பியூர் அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டமா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அல்லது ஒரே ஒரு மாலிகூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பியூர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? there are further classified of elements or compounds. என்ன எலிமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் ரெண்டா வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து is the polyatomic unit. மோனோ மீன்ஸ் ஏதாவது ஒரே கோல்டோ காப்பரோ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து மோனோனும். பாலி அப்படின்னா இப்போ H2 S8 டைம்ஸ் இருக்குது, P4 4 டைம்ஸ் இருக்குது. அப்ப ரெண்டுக்கு மேற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா பாலி அட்டாமிக் யூனிட்டுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸா எடுத்து CO2, குளுக்கோஸ், சோடியம் குளோரைடு, H2S இது எல்லாத்தையுமே வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுல இந்த சோடியம் குளோரைடை மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. The properties of compounds are different from those of their constituent elements. For example, sodium is shiny metal and chlorine is an irritating. Yes, right. So different characteristics of crystalline solid. The vital for biological function. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சோடியம் அப்படிங்கிறது வந்து சைனி மெட்டல்னா பளபளப்பா இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு மெட்டலா இருக்குது. இதே குளோரின் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஒரு நெடி உடைய ஒரு வாயுவா இருக்குது. அப்ப இது வேற கேரக்டர், இது வேற கேரக்டர், இது வேற ரெண்டும் வேற கேரக்டர் சேரும் போது அது ஒரு டிஃபரெண்டான ஒரு கேரக்டரா மாறுது. அப்ப அந்த Na அப்படிங்கிற பளபளப்பான ஒரு உலோகம் வந்து குளோரின் அப்படிங்கிற ஒரு இரிட்டேட்டிங், அதாவது ஒரு நெடி உடைய ஒரு வாயு, இது ரெண்டும் சேரும்போது NaCl அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டலான ஒரு கேரக்டர், டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரான ஒரு காம்பவுண்டை உருவாக்குது. இந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்கோங்க. How much does an individual atom weight? அதாவது அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டமோட இண்டிவிஜுவலான ஒரு வெயிட் தான் என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ வந்து 10⁻10 10⁻10 மீட்டர் அல்லது வெயிட்ல பாத்தீங்கன்னா 10⁻22 கிலோகிராம். ஓகேவா? இதுதான் வந்து அட்டாமிக் மாஸ்க்கு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ கார்பன் 12 ஆட்டம் இஸ் கன்சிடர் as international union of pure and applied chemistry. அதுதான் வந்து IUPAC. ஓகே, 1 மார்க்ல கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கார்பன் 12க்கு வந்து மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 12 AMU ன்னு சொல்லலாம் அல்லது U அப்படின்னு சொல்லலாம். ஸோ the AMU are unified, அதாவது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட் is defined as 1/12 of the mass of the carbon 12 atom in ground state அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டே அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும், எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கும். அப்ப கிளர் ஊட்ட நிலையிலிருந்து கிளர் உரா நிலை, தளர்வு நிலை, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படிங்கும் போது அப்போ மாற்றங்கள் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். பட் ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டா தரை மட்டும் இருக்கும் போது அவருடைய மாஸ் வேல்யூ கார்பனுக்கு எவ்வளவு அப்படின்னா 12 AMU சொல்லலாம் அல்லது 12U அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ. கண்டிப்பா இது கார்பன் 12க்கு 1 மார்க் கேட்கலாம், பார்த்துக்கோ. ஸோ இதை வச்சு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கால்குலேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் மாஸ். கண்டிப்பா இது உனக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, பார்த்துக்கோங்க. சிமிலர் டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், similar to relative atomic mass, relative molecular mass is defined as ratio of the mass of molecule
to the unified atomic mass unit. So இது வரைக்கும் பார்த்துக்கோ, இது உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு அட்டாமிக் மாஸும் மாலிகுலர் மாஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன், ஓகேவா, அதை பண்ணி அதனுடைய ரேஷியோ வேல்யூ வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. So the relative molecular mass of any compound can be calculated by adding the relative atomic masses of its constituent atoms. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து என்னது H2 ன்னு சொல்லிட்டு அதனுடைய கால்குலேஷன் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மோலார் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா மோலார் கான்செப்ட். ஸோ மோலார் கான்செப்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா often we use special name to express the quantity of individual items or our convenience. For example, dozen, ஓகேவா, அடுத்து வந்து dozen roses means 12 roses, okay, and 1 square paper means 24 single paper. இப்போ நம்பரை வந்து நாம இப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 12 ரோசஸ் இருக்கிறது வந்து ஒரு டஜன் ரோஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த ஒரு டஜன் அப்படிங்கிறத வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 1 பேர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து 24 பேப்பர் சேர்ந்ததுக்கு பேர் ஒரு குயர். இப்போ ஒரு பேர் நோட் எடுத்துட்டு வா, 2 பேர் நோட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா 1 பேர் அப்படிங்கிறது 24 சீட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, we can extend this analogy to understanding the concept of mole that is used for quantifying atoms and molecules in chemistry. So இப்போ இந்த கெமிஸ்ட்ரியில தான் இந்த மாதிரி வேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Mole is the SI unit to represent the specific amount of the substance. ஓகேவா? ஸோ மோலுக்கு வந்து யூனிட் என்ன அப்படின்னா SI யூனிட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க SI அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, மோல் இஸ் த SI யூனிட் டு ரெப்ரசன்ட் த ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு கிராமோ ஒரு வெயிட்டோ இதை பேஸ் பண்ணி உனக்கு மாஸ் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ எதை அப்படின்னா மோல் கான்செப்டை பேஸ் பண்ணி மோல் அப்படிங்கிறதுடைய கிராம் வந்து மோலுடைய யூனிட் வந்து கிராம், கிலோகிராம் இந்த மாதிரி வெயிட்ல வச்சு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம மோலை எப்படி டிஃபரெண்ட் இன்னொரு குறியீடால குறிக்கலாம் அப்படின்னா ஒரு டஜனு அல்லது ஒரு பேரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க பாருங்க 12 நம்பர்ஸ் ரோசஸ் இருக்கமோ அது வந்து ஒரு டஜன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அல்லது 12 பால்ஸ் சேர்ந்தது ஒரு டஜன் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி 12 ஆப்பிள்ஸ் இருக்கிறத ஒரு டஜன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இதை எடுத்துட்டு அப்படின்னா பாரு, ஒரு மோல் கான்செப்ட்ல வந்து உனக்கு வந்து கேமனோஃபோர் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிட்ட, அடுத்தது வந்து உனக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட். அப்போ ஒரு கேமனோஃபோர் அப்படின்னு எப்படின்னா 158 கிராம் சேர்ந்தது வந்து கேமனோஃபோர். ஓகே, ஒரு மோல் கேமனோஃபோர் அப்படிங்கிறாங்க. அதே 1 மோல் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து 294.18 கிராம். 294.18 கிராம் வந்து 1 மோல் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். அதே 158.3 கிராம் வந்து 1 மோல் ஆஃப் கேமனோஃபோர். ஓகேவா? ஸோ இதெல்லாமே உனக்கு இந்த கால்குலேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா கார்பன் 12 அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா, இப்போ கார்பன் வந்து 12ங்கும் போது அதனுடைய மாஸ் வந்து எவ்வளவு 12, குளுக்கோஸ்க்கு வந்து 180, பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு 294, இப்போ தான் மேலே பார்த்தோம் 294. அதே வந்து பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக்கு 158. இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாரு மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம். இப்போ ஒரு சிங்கிள் ஆட்டத்துடைய மாஸ் வேல்யூ வந்து அல்லது மாலிகூல்ஸ் உடைய கிராம் வேல்யூல பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இதுவும் எப்படி இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. பட் அதே வந்து இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான சேம் நம்பர் வருது. அதாவது இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா அவகாட்ரோ நம்பர். ஸோ அவகாட்ரோ நம்பர்னா என்ன 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 6.022 into 10^23. ஸோ அப்ப இந்த கார்பன் 12, குளுக்கோஸோ, பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பர்மாங்கனேட் எல்லாம் are equal to Avogadro number அப்படிங்கறத இந்த டேபிள் காலம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இந்த தியரி பார்ட்டும் அதுதான் சொல்லிருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இத மட்டும் பாருங்க. 1 மோல்னா என்ன? ஒரு 2 மார்க் क्वेश्चंसல கேட்கலாம். 1 mole of the amount the substance of system which contain any elementary particle atom in 12 gram of carbon பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அவகாட்ரோ நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் 1
this number is called Avogadro number. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு கண்டிப்பா 2 மார்க்லயோ அல்லது 3 மார்க்லயோ கேட்க வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த அவகாட்ரோ நம்பர் வந்து does not have any unit. அவகாட்ரோ நம்பருக்கு ஏதாவது யூனிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல அதுவும் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ரியாக்ஷன் 1 எடுத்துட்டு அப்படின்னா கார்பன் 1 மோல்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்கு, 1 மோல் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கு, 1 மோல் கார்பன் இருக்கு. இது ரெண்டு சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது ரியாக்ஷன் 1. அது ரியாக்ஷன் 2 எடுத்தீங்கன்னா 1 மோல் மீத்தேன் இருக்கு, 2 மோல்ஸ் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கு. ஆனா ஃபார்ம் ஆகுறது என்ன ஃபார்ம் ஆகுது, அதே 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு, பட் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகுது என்ன, 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு ரியாக்ஷனை தான் இந்த தியரி பார்ட்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் இந்த வேர்டு ஒன்று மட்டும் பாருங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இட் இஸ் பெனிஃபிஷியல் டு யூஸ் மோல் கான்செப்ட் ஆஃப் ரேதர் தேன் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், த குவான்டிட்டி, த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஸோ அந்த மோல் அப்படிங்கிற கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி சொல்ல போறோம் அப்படின்னா அதனுடைய நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் சொல்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்க கீழே இருக்கிற தியரி பார்ட் எல்லாமே இது ஒன்றும் இல்லை. 1 மோல் மீத்தேனு, 2 மோல் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ், 2 ஃபார்ம் என்னது 2 மோல் வாட்டர் அண்ட் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத உனக்கு அங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு கண்டென்ட் இந்த கிளாஸ்ல பார்த்துருவோம், மோலார் மாசஸ். ஓகே, மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் அப்படின்னா என்ன, கண்டிப்பா இந்த பேராகிராஃப் ஃபுல்லா சொல்லிக்கோ. ஒரு 3 மார்க்ல கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு, ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா மோலார் மாஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை வந்து சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறாங்க. இதோட யூனிட் என்ன அப்படின்னா கிராம் பர் மோல் அல்லது கிராம் மோல் இன்வெர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அப்படின்னா அட்டாமிக் ஹைட்ரஜனுக்கு வந்து மோலார் மாஸ் என்ன அப்படின்னா 1.008 தான். யூக்கு இதுல என்னவா மாறி இருந்துச்சு, கிராம் மோல் இன்வெர்ஸா மாறி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் குளுக்கோஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்று மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. த வால்யூம் ஆக்குபைட் பை 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இன் தி gaseous state at the given temperature and pressure is called molar volume. அதாவது ஒன்றும் கிடையாது, அதாவது ஒரு ப்ரெஷர் டெம்பரேச்சர்ல எவ்வளவு வால்யூமை எடுத்துக்குதோ அதுக்கு பேர் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் ஆனது, அதாவது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி அது 1 மோல் ஆகணும். அந்த 1 மோல் எனி சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு ப்ரெஷர் டெம்பரேச்சருடைய பர்டிகுலர் ப்ரெஷர் டெம்பரேச்சர்ல கிவன் டெம்பரேச்சர் கொடுக்கப்பட்ட அந்த கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல 1 மோல் சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு வால்யூமை எடுத்துக்குதோ அக்செப்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோலார் வால்யூம், ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி எதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுங்க.